காலை வழிபாட்டுக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனுக்குலத்தை இயற்கையோடும் இயல்போடும் சமத்தன்மையோடும் படைத்தவரே, மீண்டுமாய் இந்த நாளில் உம்மை தொழுது கொள்ள நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக, இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கும் ஒவ்வொருவர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். தென்னிந்திய திருச்சபை முழுவதும் இந்த நாளை பெண்களின் ஞாயிறாக ஆசரிக்கிற இந்த நாளில் நாங்கள் பெண்களை பற்றி சிந்திக்கவும், பெண் என்கின்ற படைப்பை கடவுள் இந்த உலகத்தில் எவ்வளவு உன்னதமான படைப்பாக படைத்தார் என்பதை மீண்டும் நினைத்து பார்க்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இந்த வழிபாட்டில் உம்முடைய ஆளுகையை உணர கிருபைதார். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். காலை வழிபாட்டுக்கு துவக்கமாகவும் கடவுளின் திருப்பெயர் மாட்சிக்கெனவும் எண்ணிலடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுவே. பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுவே. ஆகா எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காற்றில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வால வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாம் இரண்டாவது ஆராதனை முறை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவனு மேலும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் எப்போதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தமாகிய கடவுளே, உமக்கே எல்லா காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் அமருவோம். பாவ அறிக்கை. அதற்குரியதான வேத வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். விசேஷ விதமாக இந்த நாளில் பெண்களுடைய ஞாயிறாக இருக்கிறபடினால பெண்களுக்கு எதிராக சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பெண்களை சமநிலையாக பார்க்காத ஒரு சமுதாயத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகரான சமமாக கருதப்படாத ஒரு காரியம், வரதட்சணை, வேலை செய்கிற இடங்களில் பெண்களை தாழ்வாக குறைத்து எடை போடுகிற ஒரு சமுதாயம், குடும்பத்தில் கணவன் மனைவியை முழு சுதந்திரம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை, பல விதங்களில் பெண்கள் இன்றைக்கு தங்களுடைய சுதந்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதபடி சமுதாயமும் ஆண்களும் தடையாக இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உம்முடைய படைப்பில் ஆணும் பெண்ணுமாக நீர் படைத்தீரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற துணையாய் குடைத்த எங்களுடைய பெண்களை, மனைவியை, என்னுடைய அக்காவை, என்னுடைய தங்கச்சியை, என்னுடைய உறவில் இருக்கிற பிள்ளைகள், என்னோடு கூட வேலை செய்கிறவளை சமமாகவும் மதிக்கவும் கண்ணியத்தோடு அவரிடத்தில் பழகி கொள்ளவும், இந்த சமுதாயத்தையும் எங்களையும் நீர் மாற்றும். குறைகள் குற்றங்கள் இருப்பின் தயவாக எங்களை மன்னித்தருளுமே சுவாமி. இந்த விசேஷித்த நாளில் ஆண்டவரே, இப்படி ஒரு ஆண்டவரே ஒரு ஆராதனையை குறித்து, பெண்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கவும், பாவம் செய்த காரியங்களை நாங்கள் அறிக்கையுடன் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்த வண்ணமாகவே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருங்கள்.
திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனாகிய கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த சிபிலேயத்தின் குமாரனாகிய மல்கால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்திலே இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சியை கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரனும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுடைய சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயவிதி பிரமாணமாக இருக்க கடவது என்று சொல் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடம். தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று என்னை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல், முதலாவது அதிகாரம், வசனங்கள் 46 55 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல், முதலாவது அதிகாரம், வசனங்கள் 46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராக தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவருடைய மகிமையான
வைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினால பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடைத்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தாள் என்றாள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாற்ற கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய அருளுரைக்கு ஆயத்தப்படும்படி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது என்ற பாடலை பாடுவோம். பாடல் உங்கள் 2 பக்கங்களிலும் வெளியிடப்படுகிறது. அதை பார்த்து நீங்கள் பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய்
வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. என்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எக்காலத்திலும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ற நல்ல மாற்றங்களை முன்னின்று உலகை உயிரோட்டமாக வழிநடத்துகிறவரே, சமூகத்தில் ஆண்களையும் பெண்களையும் சமமாக பங்கேற்க வைத்து இறையரசின் விரிவாக்கத்திற்கென்று தொடர்ந்து எங்களோடு இருப்பவரே, பெண்களின் மாண்பை மதிக்கவும் பெண்களின் திறன்களை சமூக மேம்பாட்டுக்கு பயன்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பெண்களை பயன்படுத்துகின்ற மாதிரியை திருமறையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இப்பொழுது என் வாயின் வார்த்தைகளும் இங்கு குழுமி இருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்து நினைவுகளும் உம்முடைய தூய திருமுன்னிலையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த விசுவாச சொந்தங்களே, 5-6 மாத இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நாம் சில கட்டுப்பாடுகளோடு கடவுளை தொழுவதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறோம். இந்த நாள் தென்னிந்திய திருச்சபையினுடைய அருளுரை மரபின்படி பெண்களின் ஞாயிறாக ஆசரிக்கிறோம். விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ், மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் என்கிற ஒரு தலைப்பை இன்று தென்னிந்தியா முழுவதும் நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாற்றங்கள் ஏன் நடைபெற வேண்டும்? 2, இந்த மாற்றங்களை பெண்கள் ஏன் முன்னின்று நடத்த வேண்டும்? ஒரு சமூக அமைப்பிலே, ஒரு சமூக ஒழுங்குமுறையிலே
அந்த சமூகத்தின் சட்டதிட்டங்களால் யார் துன்பங்களை அனுபவிக்கிறார்களோ, யார் இன்னல்களை எதிர்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அந்த சமூகம் மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு சமூகத்தில் வசதியாக இருப்பவர்கள், ஒரு சமூகத்தில் எந்த தொந்தரவும் இல்லாதவர்கள், ஒரு சமூகத்தில் எந்த அழுத்தமும் இல்லாமல் தாங்கள் நினைப்பதையெல்லாம் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் அந்த சமூகம் மாற வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இட் இஸ் வெரி நேச்சுரல். Those who are enjoying the privileges of the social system will never encourage for social transformation. But யாரெல்லாம் இந்த சமூகத்தினால் அழுத்தத்தையும் துன்பத்தையும் மன இறுக்கத்தையும் வேதனையும் ஒடுக்கங்களையும் சந்திக்கிறார்களோ அவர்கள் இந்த சமூகம் மாற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆகவேதான் ஒரு சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்திற்கு ஒரு பெண்ணிய பார்வை, ஒரு பெண்ணிய அணுகுமுறை, ஒரு பெண்ணிய முன்னெடுப்பு தேவை என்பதை சமூகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். உலகத்தின் தொடக்க கால வரலாற்றிலும் திருமறை சொல்லுகிற வரலாற்றிலும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து பணியாற்றின காலத்திலும் அவருக்கு பிறகு ஆதித்திருச்சபையின் நாட்களிலும் சமூக யதார்த்தத்தில் பெண்களின் இருப்பும் அடையாளமும் இல்லாமல் இருந்தது. முடிவெடுக்கும் விஷயங்களில் பெண்களின் பங்கு அறவே இல்லாமல் இருந்தது. பெண்ணின் பிறப்பு முதல் இறப்பு முதல் அவள் யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ முடியும் என்பது போன்ற ஒரு சமூக கட்டமைப்பை பல நூற்றாண்டுகளாக இங்கு நாம் கட்டி வைத்திருந்தோம். ஆனாலும் திருமறைக்குள்ளே அப்படிப்பட்ட பெண்களின் வலியை, அந்த வலியை மாற்றுவதற்கான புதிய பார்வையை, அதற்கான சூழலை, அதற்கான தளத்தை, அதற்கான வெளியை திருமறையின் வெளி வரலாறு நமக்கு இடம் தருகிறது. The Bible provides a comfortable space for women to participate in the transforming process, social changing process. அப்படி தங்களை அர்ப்பணித்த சில பெண்களை பற்றி நாம் திருமறையிலே இப்பொழுது படிக்க கேட்டோம். 3 பகுதிகளும் பெண்களை பற்றி பேசுகிற பகுதி, பெண் நபர்களை பற்றி பேசுகிற பகுதி. அந்த பகுதிகளில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் மிகச் சுருக்கமாக சிந்திக்க முயற்சிப்போம். படிக்க கேட்ட முதலாம் திருமுறை பாடம் எண்ணாகமம் 27. செலபுகேத்தின் பிள்ளைகள் மோசே தந்த கட்டளைக்கு மறு விளக்கம் தருகிறார்கள். The daughters of the Seleucid redefining the Mosaic code of law. அதாவது மோசேயின் கட்டளையில் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் முகத்தை பார்த்தார்கள். மோசேயை சந்தித்து கடவுள் தந்த கட்டளைதான். ஆகவே அந்த கட்டளையை கீழ்ப்படிவதின் வாயிலாக மட்டும்தான், அந்த கட்டளையின்படி வாழுவதின் வாயிலாக மட்டும்தான் கடவுளின் உடன்படிக்கை சமூகமாக வாழ முடியும் என்று நம்பினார்கள். அது சமயம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஏன் குடும்பம் சார்ந்ததாகவே இருந்தாலும் சரி, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது கட்டளைக்கு கீழ்ப்படிதல். பொதுவாக இஸ்ரேலின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் இந்த சட்டம் என்ற பார்வையில் தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்களது வாழ்வோடும் வரலாற்றோடும் கடவுள் தந்த மோசே வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் சட்டம் என்பது அவர்கள் வாழ்வோடு இரண்டர கலந்திருந்தது.
The Mosaic law was intertwined in their own history and life. ஆகவே அந்த சட்டத்தை கேள்விக்குட்படுத்த முடியாது, அந்த சட்டத்தை எதிர்க்க முடியாது. அந்த சட்டம்தான் வாழ்க்கை. தோரா என்றால் சட்டம், அந்த சட்டத்தின்படி வாழுகின்ற வாழ்க்கை. ஆனால் கடவுளை பற்றி உண்மையான புரிதலை பெற்றவர்கள், கடவுளை பற்றி மிகச்சரியாக உணர்ந்து கொண்டவர்கள், அந்த கடவுளின் பண்பு கூறுகளை நம்பி நீதி சட்டத்தில் கேள்விகளை எழுப்புகின்ற துணிச்சலை பெற்றிருந்தார்கள். மோசேயின் சட்டப்படி பெண்களுக்கு சொத்துரிமை என்பது இல்லை. அது பல பகுதிகளிலே சொல்லப்படுகிறது. உபாகமம் 21, உபாகமம் 25, நாம் படிக்க கேட்ட எண்ணாகமம் 27, இதை ஒட்டி வருகின்ற ஆதியாகமம் 38 தாமார் நிகழ்ச்சி, இதை போலவே வருகிற ரூத்தின் நூல். இந்த நூல்களிலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அங்கு பெண்களுக்கென்று சொத்துரிமை இல்லை. பெண் ஒரு சொத்தை உடைமையாக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் செலபகத்தின் பிள்ளைகள் கடவுளை அறிந்திருந்ததால், கடவுள் பற்றிய புரிதல் இருந்திருந்ததால், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல, கடவுள் ஏற்றத்தாழ்வுகளை அனுமதிக்கிறவர் அல்ல, கடவுள் ஆணையும் பெண்ணையும் கீழ்நிலையிலும் மேல்நிலையிலும் படைக்கவில்லை, கடவுள் நம் எல்லாரையும் உடன்படிக்கையின் சமூகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற புரிதலை பெற்றிருந்த அடிப்படையில் தன் தகப்பன் செபுகலாத்து இழந்த பிறகு இந்த பெண்கள் எல்லாரும் நேரடியாக மோசே இடத்திற்கு போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பன் பாலைவெளியில் இறந்து போனான், எங்களோடு பிறந்த ஆண்கள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, நாங்கள் எல்லாரும் பெண்கள் தான். எங்கள் தகப்பன் சந்ததியில் எங்கள் பெயர் அற்றுப்போகாதபடி எங்கள் தகப்பன் சம்பாதித்த சொத்துரிமைகளில் எங்களுக்கு சொத்து வேண்டும் என்று கேட்கிறார். சட்டப்படி பெண்களுக்கு சொத்து இல்லை. இந்த பெண்கள் போய் கேட்கிறார்கள். மோசே இந்த வழக்கை கடவுளிடத்தில் கொண்டு போகிறார். அந்த பகுதியைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். நான் மீண்டும் அந்த பகுதியை வாசிக்கிறேன். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, செலபுகேத்தின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, மகன் இல்லாமலேயே ஒருவன் இறந்து விட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும். பெண்களுக்கு சொத்தில்லை என்பது கட்டளை. ஆனால் ஒரு சமூகத்தில் இது போன்ற சிக்கல்கள் வருகின்ற பொழுது பெண்ணுக்கு சொத்துரிமை தர வேண்டும் என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லு. பெண்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். தந்தை வழி சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி நடந்தது ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, சற்றேறக்குரிய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. நாம் வாழ்கிற சமூகத்தை கொஞ்சம் இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்தியாவிலே பெண்களுக்கான சொத்துரிமை என்பது எங்கே வந்தது? நாடு விடுதலை பெற்று இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி அதன் ஒவ்வொரு மசோதாவையும் பாராளுமன்றத்திலே வாசித்து நிறைவேற்றின நேருவின் பிரதமருக்கு கீழ் பணியாற்றின சட்ட அமைச்சர் தான் பாபா சாஹேப்
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். 1950களின் கடைசியிலே சட்ட அமைச்சரான டாக்டர் அம்பேத்கர் பாராளுமன்றத்திலே பெண்களுக்கான சொத்துரிமையின் மசோதாவை தாக்கல் செய்கிறார். இது இந்திய வரலாறு. பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் கல்வியிலும் சுய வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் பங்கேற்க முடியும் என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதற்கு முன்பு 1917 முதல் 20 வரை சைமன் என்கின்ற ஒருவரை நியமித்து இந்தியாவின் சமூக சூழலை அறிக்கை தயாரித்து தரும்படி அரசு பணித்தது. இந்திய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள், பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், இங்க இருக்கிற சாதிய சமூகங்கள் எப்படி இயங்குகிறது, பொருளாதார அமைப்பு எப்படி இயங்குகிறது, அரசியல் பிரதிநிதித்துவத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பு வருகிறதா என்பதையெல்லாம் ஆய்ந்தறிந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க சைமன் என்பவரின் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். இந்த சைமன் கமிஷன் இந்தியா முழுவதும் பயணிக்கிறது. ஆனால் அன்றிருந்த ஆதிக்கவாதிகள், அன்று பெரிய ஜாதிகள், உயர்ந்த ஜாதிகள், படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் சைமனே திரும்பி போ, நாட்டுக்குள் வராதே என்று ஒவ்வொரு ஊரிலும் போராட்டம் நடத்தினார். அன்றிருந்த தலைவர்களில் சைமன் வரட்டும், சமூகத்தின் யதார்த்தத்தை அவர் அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்ன 2 தலைவர்கள், இந்திய அளவில் சொல்லுகிறேன், 2 தலைவர்கள். ஒன்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், 2 நம் ஊரை சார்ந்த தந்தை பெரியார். இவர்கள் இருவரை தவிர சைமன் உள்ளே வருவதை யாரும் விரும்பவில்லை. 1923 சைமன் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தயாரித்து கொடுத்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி பேசும் பொழுது அந்த சைமன் கமிஷனை மேற்கோள் காட்டி பேசுகிறார். என் நாட்டில் பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது? நூற்றாண்டுகளாக அவர்கள் படிக்க அனுமதிக்கப்படவில்லை, நூற்றாண்டுகளாக வீட்டை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படவில்லை, நூற்றாண்டுகளாக அவர்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை, நூற்றாண்டுகளாக தங்கள் சொந்த வாழ்க்கையை தீர்மானிக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை, தன் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை, தன் விருப்பத்திற்கேற்ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நூற்றாண்டுகளாய் பெண்கள் இங்கு அழுத்தி அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள். அதில் ஒன்று அவர்களுக்கான சொத்துரிமையை தர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப படித்தவர்கள், மேல் ஜாதியை சார்ந்தவர்கள், பெரும்பாலும் பிராமணர்கள். டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்று போகிறது. மசோதா தோற்று போன பிறகு அம்பேத்கர் வெளியே வருகிறார். தனது சட்ட மந்திரி என்கிற பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே வருகிறார். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி செய்தீர்கள்? அப்பொழுது அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். டுடே ஐ ஹாவ் பீன் டிஃபீட்டட். இன்றைக்கு நான் தோற்று போய்விட்டேன். பட் ஒன் டே வில் கம், ஒன் லீடர் வில் எமர்ஜ், he will fulfill my commitment என்று கண்ணீரோடு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். இன்றைக்கு நான் தோற்று போய்விட்டேன், ஆனால் என்றைக்காவது ஒரு தலைவன் வருவான், என்றைக்காவது இது சட்டமாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். ஆண்டுகள் உருண்டோடினது. ஏறத்தாழ 32 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கலைஞர் மு. கருணாநிதியின் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தது.
அவர் ஆட்சி அமைத்த பொழுது பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை சட்டமாக்கினார். நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் பெண்களுக்கான சொத்துரிமை என்பது சட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பின்னால் வந்த மாநிலங்கள் அதை கடைபிடித்தன. இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது இருக்கிறது. பாருங்கள், இந்த பெண்களுக்கான சொத்துரிமை என்பதை நாம் பெற்று இப்பொழுது 50 ஆண்டுகள் தான் ஆகும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கான சொத்துரிமை என்பது இங்கு இல்லை, இந்தியாவிலே இல்லை, உலகின் பல நாடுகளிலே இல்லை. ஆனால் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளின் கட்டளையை மறுவடிவம் தந்து பெண்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற சொத்துரிமை சட்டமாக்கப்பட்டது. திருமறையின் வரலாறு என்பது வெறும் கடந்து செல்லுகிற வரலாறு அல்ல. அது இந்த உலகத்தின் உருவாக்கத்தில் எவ்வளவு முன்மாதிரிகளையும் முன்னோடிகளையும் முன்முயற்சிகளையும் நமக்கு வைத்திருக்கிறது. நாம் பல நேரங்களில் அவற்றை கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம். ஆனால் திருமறை கடவுள் விரும்புகிற ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான கனவோடுதான் கடவுள் இந்த வரலாற்றை வழிநடத்துகிறார். அதில் பலரை பயன்படுத்துகிறார். குறிப்பாக இன்றைக்கு நாம் பெண்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்று பார்ப்போம். ஒன்று. இரண்டாவது, நாம் படிக்க கேட்ட 2ஆம் திருமறை பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் 2வது தூதுரை பயணத்துக்கு போகிறார். அதாவது பர்னபாவை விட்டு பிரிந்து சீலாவை அழைத்து கொண்டு அவர் தெர்பை, லிஸ்த்ரா ஆகிய நகர்களை தேடி போகிறார். அவையெல்லாம் ரோம குடியிருப்புகள், ரோமன் காலனிஸ். அங்கே போகின்ற பொழுது தொழுகைக்கு இடமில்லை. தொழுவதற்கு என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு புறையின பெண்ணை சந்திக்கிறார். அவர் பெயர்தான் லீதியாள். அந்த பெண் துணி விற்கிற பெண், சிவப்பு நிற துணிகளை விற்கிற பெண். அந்த பெண்ணிடத்தில் நற்செய்தியை சொல்லுகிறார். அந்த பெண்ணும் அந்த பெண்ணின் குடும்பமும் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டிலேயே வந்து தொழுகை செய்யுங்கள் என்று அழைக்கிறார். எங்களுக்கும் திருமுழுக்கு கொடுங்கள், நாங்களும் கிறிஸ்துவை மீட்பராக, ஆண்டவராக, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். அந்த பெண் அந்நிய கடவர்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து, மூட நம்பிக்கைகளின் பழக்க வழக்கங்களிலிருந்து, பல்லிறை கோட்பாடுகளிலிருந்து வெளியே வருகிறார், விடுவிக்கப்படுகிறார். அதன் பிறகு அந்த பெண் பவுலையும் சீலாவையும் அழைத்து கொண்டு தான் வாழ்கிற பகுதியை சுட்டி காட்டுகிறார். அங்கே போனால் அங்கே ஒரு அடிமை பெண், ஒரு அடிமை பெண் குறி சொல்லுகிற ஆவியை வைத்திருக்கிறார். அந்த அடிமை பெண்ணை ஒரு முதலாளி அடிமையாக வைத்து அந்த பெண்ணை குறி சொல்ல வைத்து பெரும் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிறார்கள் பவுலும் சீலாவும். கோபம் அடைகிறார்கள். அந்த பெண்ணிடத்தில், அந்த அடிமை பெண்ணிடத்தில் இருந்த தீய ஆவியை விரட்டுகிறார். அந்த பெண்ணை விடுவிக்கிறார். அந்த பெண் மீண்டும் அடிமை பெண் அல்ல, மீண்டும் விடுதலை பெற்ற பெண்ணாக மாறுகிறார். பாருங்கள், லீதியாள் என்கிற ஒரு பெண் முதலில் தான் விடுவிக்கப்படுகிறாள். அதன் பிறகு யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் விடுவிப்பதற்கு உதவி செய்கின்றவர்களாக மாறுகிறார். லிபரேட்டட் டு லிபரேட். விசுவாசம் என்பது நம்மை அமைதியாக வைத்திருப்பதில்லை. விசுவாசம் என்பது நம்மை சோம்பேறிகளாகவே இருக்க விடுவதில்லை. விசுவாசம் நம்மை தொடர்ந்து செயலூக்கத்துக்கு நேராக உந்தி தள்ளுகிறது. நமக்கு 1000 பலவீனங்கள் இருக்கலாம், 1000 தோல்விகள் நம் வாழ்வில் இருக்கலாம்.
1000 பிரச்சனைகள் நம் வாழ்வில் இருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் நமக்கு தருகிற ஆற்றலால் நம் பிராந்தியங்களுக்குள் அந்த விசுவாசம் வேலை செய்ய துவங்குகிறது. லீதியால் பெற்றுக்கொண்ட விசுவாசம் அந்த சமூகத்துக்குள் ஒரு தொந்தரவை ஏற்படுத்துகிறது. The very faith that she had is disturbing the social system. ஏற்கனவே இப்படி தீய ஆவிகளை வைத்து ஜோசியம் சொல்லுகிற முறை பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. அதை வைத்து ஒரு பெரும் கூட்ட மக்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லீதியால் இது தவறு என்று அறிந்த பிறகு லீதியாலின் விசுவாசம் இது போன்ற அநீதியான அமைப்பு முறைகளுக்கு அச்சுறுத்தலாக மாறுகிறது, பயமுறுத்தலாக மாறுகிறது. விளைவு அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்தின் ஊற்றை, இந்த விசுவாசத்தின் அக்கினியை, இந்த விசுவாசத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மை சூழ்ந்திருக்கிற அநீதியான அமைப்புகளுக்கு எதிராக போராடாமல் இருக்க முடியாது. அதை இந்த பெண் செய்கிறாள். அதை இந்த பெண் செய்கிறாள். அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பிறந்த ஊர் எது? அவர் வந்து பணியாற்றின இடம் எது? நான் என் ஊரிலே தான் இருப்பேன், என் மக்களுக்குத்தான் பணி செய்வேன் என்கின்ற சின்ன சின்ன மனித வட்டங்களை உடைத்தெறிந்து விட்டு கடவுள் என்னை எங்கே நடத்துகிறாரோ, அது எந்த நாடோ, எந்த மொழியோ, எந்த பழக்க வழக்கமோ, எந்த கலாச்சாரமோ, அங்கிருக்கும் அநீதிக்கு எதிராக போரிடுவேன், அங்கிருக்கும் நோய்க்கு எதிராக போரிடுவேன், அங்கிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களோடு என்னை இணைத்துக் கொள்ளுவேன் என்கின்ற விசுவாச உந்துதலை இது போன்ற பெண்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சேக்குவாராவை பற்றி நம்மில் பலருக்கும் தெரியும். சேக்குவாரா என்கிற மனிதர் அர்ஜென்டினாவிலே பிறந்தவர். அவர் ஒரு மருத்துவர். அர்ஜென்டினாவிலே பிறந்து கியூபாவின் புரட்சியிலே வந்து பங்கேற்கிறார். புரட்சிக்கு பிறகு கியூபாவிலே அவர் மந்திரியாக மாறுகிறார், அமைச்சராக. அந்த சமயத்தில் பொலிவியாவிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஆக கியூபாவில் இருந்து தன் மந்திரி பதவியை விட்டுவிட்டு பொலிவியாவில் போய் போராட்டத்துக்கு போகிறார். பொலிவியாவின் சிறை அவரை அடைக்கிறது. அந்த சிறை அதிகாரிகள் கேட்கிறார்கள், நீ அர்ஜென்டினாவை சார்ந்தவன், இப்பொழுது கியூபாவிலே புரட்சி செய்து முடித்திருக்கிறாய், உனக்கு இந்த பொலிவியாவிலே என்ன வேலை? உனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் என்ன? உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் என்ன? இது எங்கள் நாடு, நாங்கள் வைத்தது சட்டம், நாங்கள் நினைத்ததை செய்வோம், இதில் தலையிட நீ யார் என்று சேக்குவாராவை கேட்கிறார்கள். அப்பொழுது சேக்குவாரா ஒரு பதில் சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கும் சேக்குவாராவின் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம். இந்த வாசகத்தை நாம் எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம்தான். அப்பொழுது அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடு என் அன்னை நாடு, அந்த நாடு என் தாய் நாடு, அந்த நாட்டுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உயிரையும் கொடுத்தார். நாம் ஏற்றுக்கொண்ட ஒப்படைப்பு, நாம் ஏற்றுக்கொண்ட அர்ப்பணிப்பு, நம்முடைய விசுவாசத்தின் உறுதிப்பாடு நம்மை மாற்றுவதோடு மட்டுமல்ல, நம்மை சுற்றி பலதையும் மாற்றுகிறது, மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மாற்றங்கள் தேவைப்படுகிற வேளையில் மாற்றங்களை முன்னின்று நடத்துவதற்காக கடவுள் நம்மை போன்ற பலரையும் தெரிவு செய்கிறார். தகுதியை பார்த்தல்ல, நமது ஒப்படைப்பையும் அவரது கிருபையும் பார்த்து தெரிவு செய்கிறார். லீதியா டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம். கடைசியாக நாம் படிக்க கேட்ட லூக்கா 1ஆம் அதிகாரம், மரியாள் நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேரி transformation in all the walks of life. வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் மாற்றுருவாக்கம் செய்கிற மரியாள். பாருங்கள், இந்த மரியாள் திருமணத்திற்கு முன்னரே கருவுற்று விட்டால், இதெல்லாம் நமக்கு தெரியும்.
இப்பொழுது ஒரு கருவுற்று இருக்கிற பெண் தனக்கு பிறக்கப் போகிற பிள்ளையை பற்றி யோசிக்கிறாள். இந்த உலகத்தில் எல்லா கருவுற்ற பெண்களும் தனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், பிள்ளையின் நிறம் எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்கும் என்றெல்லாம் தான் கனவு காணுவார்கள். அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பாடலை எல்லாம் பாடலாம், எப்படியெல்லாம் தாலாட்டு பாடலாம் என்று நினைத்து பார்ப்பார்கள். இது ரொம்ப இயல்பானது. ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இந்த கருவுற்ற மரியாள் தன் பிள்ளையை நினைத்து ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடலிலே அந்த பாடல் சொல்லுகிறது, தான் வாழுகிற சமூகத்தின் மீது அந்த பெண்ணுக்கு இருக்கிற கோபம் வெளிப்படுகிறது. நான் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறேன், இது கடவுள் படைத்த சமூகமா? இந்த ஆதிக்கங்களும் வெறியாட்டமும் அதிகார துஷ்பிரயோகங்களும் வன்முறையும் இவை கடவுள் படைத்த உலகமா? இல்லை. ஆனால் இதை கடவுள் படைத்த உலகமாக மாற்ற வேண்டும். ஆக இருப்பு சமூகத்தின் மீது வருகிற அதிருப்தியும் கோபமும் இனி வரவேண்டிய சமூகத்தை பற்றிய ஏக்கமும் கனவும் மரியாளுக்கு வருகிறது. ஆகவேதான் அந்த பாடலிலே 50ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், இருதயத்தில் செருக்குள்ளவர்களை சிதறடிக்கிறார். இருதயத்தில் இருக்கா, இருதயத்தில் செருக்குள்ளவர்களை சிதறடிக்க. இருதயத்தின் செருக்கு என்றால் இருதயத்தில் ஏற்படுகிற மேட்டிமை, இருதயத்தில் ஏற்படுகின்ற செருக்கு. அதாவது நான் தான் பெரியவன், நான் சொன்னதுதான் சட்டம், மற்றவர்களெல்லாம் எனக்கு கீழே என்று செருக்குடன் யோசிப்பவர்கள். இந்த செருக்குடன் யோசிப்பவர்கள் தான் இந்த நாட்டை நடத்துபவர்கள், இந்த நாட்டின் விழுமியங்களை கட்டமைப்பவர்கள், எது சரி எது தப்பு என்று முடிவு செய்கிறவர்கள், சட்டங்களை உருவாக்குகின்றவர்கள். தாங்கள் தான் பெரியவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் தனக்கு கீழ் என்று நினைப்பவர்கள். இருதயத்தில் செருக்குள்ளவர்களை கடவுள் சிதறடிக்கிறார். இது இந்த சமூகத்தில் நடக்க வேண்டிய மாற்றம். இருதயத்தில் செருக்குள்ள சிலரால் தான் சாதியம் என்கின்ற ஒன்று இந்த மண்ணில் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை பெற்று வந்திருக்கிறது. நாங்கள் தான் உயர்வு, நாங்கள் சொல்வதுதான் திட்டம், நாங்கள் சொல்வதை தான் கடவுளே கேட்பார், நாங்கள் சொன்னபடிதான் கடவுள் நடப்பார். இதயத்தில் அகந்தையோடு இருப்பவர்களால் ஒரு சமூகம் எத்தகைய துன்பங்களை சந்திக்கிறது என்பதை இந்த மரியாள் என்கிற ஏழை பெண் உணர்கிறாள், உணர்ந்து பேசுகிறாள், ஒரு பாடல் பாடுகிறாள். இதயத்தில் செருக்குள்ளவர்களை கடவுள் சிதறடிக்கிறார். This is what a social transformation, ஒரு சமூகத்தில் நடக்க வேண்டிய மாற்றம். அடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். அரியணையில் அமர்ந்திருப்பவர்களை கீழே தள்ளி தாழ்நிலையில் இருப்பவர்களை தூக்கி விடுகிறார். அரியணை, சிம்மாசனம். So this girl's dream is about a political change. ஆண்டாண்டு காலமாய் அரியணையில் அமர்ந்திருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள், தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள், மக்களை தங்கள் அடிமைகளாக நினைக்கிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற காட்டாட்சி, அதிகார பலம் இருக்கிறது என்பதற்காக எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம், தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம். மிகப்பெரிய தொற்று நோயும் அபாயமும் நாட்டில் சிறு இருந்தாலும் இந்த சமயத்தையும் பயன்படுத்தி தாங்கள் நினைத்ததை எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம். அயோத்தியிலே கோவில் கட்டலாம், கல்வி முறையை அறிவிக்கலாம், சமஸ்கிருதத்தை திணிக்கலாம், எது வேண்டும். காட்டாட்சி. இந்த ஏழை பெண் கனவு காணுகிறாள். அரியணையில் இருப்பவர்களை கடவுள் கீழே தள்ளுகிறார். கீழே தள்ளி தாழ் நிலையில் இருப்பவர்களை தூக்கி விடுகிறார். A political transformation. அந்த பகுதியில் அடுத்த வசனம் சொல்கிறது, பசியுள்ளவர்களை
நன்மைகளால் நிரப்பி செல்வந்தர்களை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறாய். பசி. ஆக பசி ஒரு பக்கம், மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரு பக்கம். அதை அப்படியே தலைகீழாக மாற்றுகிறார். பசி உள்ளவனுக்கு அனைத்து நன்மையும் கொடு, இருப்பவனிடத்தில் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு வெறும் கையனாக அவனை அனுப்பிவிடும். திஸ் இஸ் a dream about an economical transformation. ஒரு பொருளாதார மாற்றம். ஒரு சமூகத்தை இயக்குவது இது மூன்று தான்: சமூகம், அரசியல், பொருளாதாரம். இந்த மூன்றிலும் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை இந்த பெண் கனவு காணுகிறாள். பெண்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை கனவு காண்கிறார்கள். அந்த கனவின் வாயிலாக தான் பெற்றெடுத்த மகன் இந்த மூன்று மாற்றங்களையும் செய்து காட்டினான். மூன்று மாற்றங்களையும் செய்து காட்டினான். நாம் இவ்வளவு நேரம் கேட்ட இந்த பெண்கள் எல்லாம் அவர்கள் ரொம்ப சுகமான சூழ்நிலையில் இருந்தல்ல, சௌகரியமான பதவிகளில் இருந்தல்ல, இடுக்கண்களிலும் துன்பங்களிலும் அவமானங்களையும் சித்திரவதைகளிலும் பலவீனங்களிலும் இருந்து கொண்டு தங்களால் இயன்ற நல்ல மாற்றங்களை இந்த உலகத்துக்கு செய்தார்கள். அதன் விளைவாக உலகத்தின் பல நல்ல விஷயங்கள் நடந்தன. ஆக இந்த மூன்று பெண்களும் நமக்கு தூண்டுகோலாக அமையட்டும். wherever we are, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கடவுள் விரும்புகிற மாற்றத்தை முன்னெடுக்க அழைக்கப்படுகிறோம். மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனவலிமையும் மாற்றக்கூடியவற்றை மாற்றியே ஆக வேண்டும் என்கின்ற தீரா துணிச்சலையும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தரட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் நாங்கள் இவ்வளவு நேரம் சிந்தித்த விஷயங்கள், மாற்றங்களை உருவாக்குகிற பெண்களை நாங்கள் சிந்தித்தோம். அந்த பெண்களை அடியொற்றி அவர்களுக்குள் எழுந்து கொண்டிருந்த அந்த தீபத்தின் வெளிச்சங்கள் எங்கள் மீதும் எரியட்டும். நாங்களும் ஒரு மிகச்சிறப்பான சமூகத்தை, கடவுள் விரும்புகிற சமூகத்தை, கடவுள் ஆசைப்பட்டு கட்டின உலகத்தை நாங்களும் மறுகட்டுமானம் செய்ய உதவி தாரும். மாற்றங்களை செய்கின்ற துணிச்சலை எங்களுக்கு தாரும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வலிமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமொழி உட்படுத்தி பிறந்தார். பிறந்து பிரார்த்தன் காலத்தில் பாடுபட்டு அரண்டு மறித்து அடக்குமட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மைத்தோல் எழுந்தறினார். பரமனந்திற்கு ஏற்றி சர்வ வல்லமுள்ள பிதாவுடைய தேவனுடைய வலது பாரசம் பெற்றிருக்கிறார். அவருடைய உயிர் மறித்து நியாயம் தேக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாமன்னிப்பும் சைர வைத்ததிலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாகவே நம்மையும் நமது காணிக்கைகளையும் கடவுளுக்கு படைப்போம். ஏற்கனவே உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. இது வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இயேசு சுவாமி, வருகிற வாரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகிற வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானாகவும் பாதுகாப்பான ஒரு ஆறாகவும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் வசனத்தின்படியே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய
பெண்கள் சமுதாயத்தை கொண்டாடுகிறவர்களாக அவருடைய பலவீனத்திலும் அவர்களை கொண்டாடுகிற அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்தை நீர் பக்குவப்படுத்தி உயர்த்தி அருளுமே சுவாமி. பெண்களே மாற்றத்தின் ஏஜென்ட்ஸாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே அவங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடக்க எங்களுக்கு அருள் தாருமே சுவாமி. விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே நீட் எக்ஸாம் எழுதுகிற எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் நம்பிக்கையினாலும் அவர்களை ஆசீர்வதித்தருளுமே சுவாமி. கொஸ்டின் பேப்பரை பிள்ளைகள் பார்த்த பிறகு பயந்திராதபடி ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் அதை ஞாபகப்படுத்தி தெளிவாக எழுதுவதற்கு அவர்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்தலும். எங்களுடைய சபை பிள்ளைகள் அநேகர் அந்த இதில் அனைவரும் தேர்ச்சி பெற்று மருத்துவராக வந்து உம்முடைய நாமத்தை மயம்படுத்துகிற அளவுக்கு சமுதாயத்தில் பணியாற்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள். ஆண்டவரே அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தலும். ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. தேவையான உடல் பயிற்சிகளை அவர்கள் செய்து கொள்ளவும் நீர் அருள் பாராட்டும் ஆண்டவரே. கூடிய விரைவில் ஆண்டவரே இந்த ஊரடங்கு காலங்கள் தொற்று நோய்களெல்லாம் முடிந்து நாங்கள் எங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப அருள் தாருமே சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களையும் ஆண்டவரே அப்பா பணிக்கு செல்ல முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்தல்லுமே சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்தந்த தேவைகளை தாயும் தகப்பனமாக இருந்து அவளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவங்களுடைய பதில் தந்து அவளை ஆசீர்வதிக்க சந்திச்சு ஜெபிக்கிறோமே சுவாமி. இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு நீர் கூட இருந்து காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை அர்ப்பணித்துட்டு உற்சாகத்தோடு நாங்கள் செல்கிறோம். எங்களோடு கூட வாரோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் தொடர்படி காட்டுதலும் இன்றுமென்றும் சகல நாட்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா